காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடுதுறை மீட்டப் ரைடு. ஹாய் கைஸ் போகிறப்ப சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னா, நான் வந்து 6:10 தான் எழுந்திச்சேன். 6:10 தான் எழுந்திரிச்சேன். 6:10 எழுந்திரிச்சு ஃபோன் பண்ணி பாலாட்ட, கார்த்திகிட்ட, சங்கர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இது சங்கர் சொன்னார், என் சைக்கிள் பஞ்சராக போயிடுச்சு, நான் வரல, நீங்கள் போயிடுங்க அப்படின்னாரு. சார் போயிடுங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கார்த்திகிட்ட கேட்டேன். கார்த்தி திடீர்னு சென்னை போயிட்டான் அப்படின்னாரு. அப்புறம் சரி ரைட்டு என்ன செய்யலாம், சரி நம்ம கிளம்பும் அப்படின்ட்டு ரெடியானேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலாவுக்கு ஃபோன் அடித்தேன். பாலா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். திருநாயசர் இருக்கோம், வந்திருக்கேன் அப்படின்னாரு. பாலா எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் 1/4 நேரம் ஆகும், வந்துடுவா அப்படின்னா. வந்துருங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெடி ஆகிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப பாலா ஃபோன் பண்ணி நீங்கள் நேராக ஆடுதுறை வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கிளம்புனேன். கரெக்டாக 6:25 6:30 வீட்டிலேருந்து கிளம்புனேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கைஸ், இன்றைக்கி வந்து எனக்கு உண்மையாகவே பெருமையாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் 19லேருந்து 20 நிமிஷத்தில் ஆடுதுறை சைக்கிளில் வந்துட்டேன். இன்றைக்கி ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 26.4 ஆவரேஜ் ஸ்பீடு. ஆக்சுவலாக அந்த ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி வரும்னா, நீங்கள் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் தான், சைக்கிளில் போனால் தான் ஆவரேஜ் ஸ்பீடு அது வரும். அதனால் உள்ளபடியே எனக்கு இன்றைக்கி வந்து ஹாப்பி. நம்ம உடம்புலையும் ஸ்டாமினா இருக்குது. உண்மையாகவே ஒன் செகண்ட் இந்த டெல்டா சைக்கிளிங்க்கு வந்து நான் தேங்க் பண்ணேன். ஏன்னா இந்த டெல்டா சைக்கிளிங் கிளப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மாதம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 மாதம் ஆக போகுது. உண்மையாகவே இதில் ஜாயின் பண்ணதுனால தான் எனக்கு வந்து இன்றைக்கி உடல் ஆரோக்கியமாக இருக்குது, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து நம்ம டெல்டா சைக்கிளிங் கிளப்பில் உள்ள அனைவரும், முக்கியமாக வந்து கார்த்தி, பாலா, இவங்க வந்து என்னை வந்து உண்மையாகவே ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஸ்டார்டிங்லேருந்து. அதுக்கப்புறம் என்னோடய உயிர் நண்பர் டிஆர்எஸ் சங்கர், இவங்கெல்லாம் வந்து ஒரு உண்மையாகவே என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ உள்ளபடியே எனக்கு வெரி ஹாப்பி கைஸ். என் நண்பர்கள்லாம் வந்துட்டுருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்தோடனே உங்களுக்கு நான் ஹாய் போடுறேன். பாய் பாய், சி யூ, டாட்டா. நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்கள்லாம் சீக்கிரமாக நம்ம டெல்டா சைக்கிள் குரூப்பில் ஜாயின் பண்ணி உடம்பை ஃபிட்டாக வைங்க. சீக்கிரமாக வாங்க. ஏன்னா நம்ம வீடியோ வந்து டெய்லியும் வந்து நான் ஸ்டேட்டஸில் வைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேருக்கு மேலே நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோவை பார்க்குறீங்க. அதுமாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்க்குறவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு சைக்கிளில் ஓட்டுமே உங்களுக்கு வந்து ஆசைகள் இருந்ததுன்னா, ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வாங்க, நம்ம என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நம்ம டெல்டாவில் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு டெய்லியும் கும்மானம் வந்து உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் அங்கங்கேயே இருந்தீங்கன்னா அங்கங்கே நாங்களே ஒரு டீம் பிரித்து உங்களுக்கு ஒரு லைன், வாரத்தில் ஒரு நாள் மீட்டப், 2 நாள் மீட்டப் ரைடு அது மாதிரி போடலாம். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா உள்ளபடியே வந்து எக்ஸசைஸ் செஞ்சாகணும், சைக்கிளிங் ஓட்டாகணும். நம்ம டெல்டா சைக்கிள் கிளப்பில் வந்து சார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து அவருக்கு வந்து சாருக்கு ஏஜ் வந்து 68, எனக்கு தெரிஞ்சு 68ன்னு நினைக்கிறேன். சார் ஸ்பீடுக்கு இப்போதைக்கு யாரும் சைக்கிளில் போக முடியல, நல்ல ஸ்பீடாக ஓட்டுவாங்க. அவங்க வந்து அக்ரியில் இருந்தாங்க, அக்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இப்போ எங்களோட டெல்டாவில் சைக்கிளிங்கில் ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். 15 நாள் 20 நாள் இருக்கும். ஸோ சாரை காட்டுறேன், சாரை பாருங்கள். சார் வந்து அவங்க பேரை சொல்லுவாங்க, அவங்க ஊரை சொல்லுவாங்க. உள்ளபடியே அவங்களாம் பாருங்கள். சார்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்மள மாதிரி சின்ன பசங்களுக்கு, அதாவது அவங்களுக்குலாம் வந்து ஒரு வந்து தானாகவே அவங்களுக்குலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். இன்ட்ரெஸ்ட் வந்தால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சு முடியும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள்லாம் வந்து விஷமுள்ள சாப்பாடுகள். முன்னாடி உள்ள சாப்பாடு நம்ம தாத்தா பாட்டிகள் அப்பாவெல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு இப்போ நம்ம சாப்பிடல. பர்கர், பீஸா, நானும் சாப்பிட்டவன் தான், எல்லாத்தையும் நானும் சாப்பிட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். இருக்கிற